அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். காலையிலேயே ஒரு செய்தி, மிக முக்கியமான செய்தி. අනුරකුමාර දිස් මේ අතර විදේශ තානාපතිවරු සිව්දෙනෙකු සහ මහකොමසාරිස්වරයෙකු ජනාධිපති අනුරකුමාර දිසානායක මහතා අතින් පත්වීම් ලබා ගත්තා. அதாவது வெளிநாட்டு தூதுவர்களாக, இலங்கையின் வெளிநாட்டு தூதுவர்களாக அனுரகுமார திசாநாயக ஜனாதிபதி அவர்களின் கையால் இன்றைய தினம் பதவி பிரமாணம் செய்யப்பட்டது ஒரு சில தானாபதிகளுக்கு, அதாவது தூதுவர்களுக்கு. යනුව කටා රාජ්‍ය සඳහා ආර්.එස්. ખાન අසාඩ්, රුසියාව සඳහා එස්.කේ. ගුණසේකර, කුවේට් සඳහා එල්.පී. රත්නායක සහ ஈஜிப்து குவைத்துக்காக எல்.பி. ரத்நாயக்க, அதாவது லக்ஷித ரத்நாயக்க எனப்படும் அதிகாரி தான் நியமிக்கப்பட உள்ளார். සඳහා ඒ.එස්.කේ. සෙනවිරත්න යන මහත්ම මහත්මීන් තානාපතිවරු ලෙස පත් කර තිබෙනවා. WGS ප්‍රසන්න මහතා පත් කර ඇත්තේ නවසීලන්තයේ මහ කොමසාරිස්වරයා ලෙසයි. පත්වීම් ලබා දෙමින් ජනාධිපතිවරයා අවධාරණය කර ඇත්තේ මේ රට ආර්ථිකය නගා සිටීම සඳහා ඍජු විදේශ ආයෝජන රැගෙනීම තානාපතිවරුන්ට පැවරෙන ප්‍රධාන වගකීමක් වන අතර නව වෙළඳපොළ අවස්ථා සොයා ගැනීම රාජ්‍යතාන්ත්‍රික සේවාව හරහා සිදු කළ හැකි බවයි. அதாவது இந்த நாட்டுக்கு, எங்களுடைய இலங்கை நாட்டுக்கு வெளிநாட்டு முதலீடுகள் மற்றும் வெளிநாட்டினுடைய அனைத்து வகையான சலுகைகளையும் பெற்றுக் கொடுப்பதே இவங்களுடைய முக்கியமான ஒரு தலையாய கடமை. அதை பற்றி பேசலாம். முதலாவது, என் நண்பர் வர்றாரு, என் நண்பருக்கு இனிமே எல்லாமே நான் தான் பெரிய ஆள், நான் தான் எல்லாமே, என் நண்பர் தான் தூதுவர், அவரை வச்சு நீ என்ன வேணுமோ என்னால் பண்ண முடியும். இந்த மாதிரியான ஒரு கேட்டகரியில் இருந்து எல்லாரும் வெளியே வாங்க. எந்த ஒரு அதிகாரி வந்தாலும் அந்த அதிகாரிய மட்டத்தை தாண்டி வேறு எந்த ஒரு நிலையிலையும் அவரை பயன்படுத்தவோ அல்லது உங்களுக்கு தேவையான விடயங்களை மட்டும் பயன்படுத்தி கொள்ளவோ தயவு செய்து யாருமே நினைக்காதீங்க. அதுதான் என்னுடைய முதலாவது கோரிக்கை. இலங்கை தூதரகத்தின் தூதுவராக, குவைத் நாட்டிற்கான இலங்கை தூதுவராக லக்ஷித ரத்நாயக்க அவர்கள் வருகை தர உள்ளார். அவர் வருகை தருவதற்கு முன்பாகவே எங்களுடைய வரவேற்பு இனிதாக இருக்கட்டும். இந்த நாட்டை பொறுத்தவரையிலே, குவைத் நாட்டிலே இதுவரையிலும் எங்களுடைய தொழிலாளர்கள் படும் இன்னல்கள், துன்பங்கள் ஏராளம். இன்பங்கள் என்பது மிகவும் அரிது. அதே போல மிக முக்கியமாக தூதரகம் என்பது இந்த நாட்டிலே வசிக்கும் எங்களுடைய நாட்டவர்களுக்கான ஒரு அடைக்கலம். அதாவது ஏதாவது ஒரு நிலையில் தஞ்சம் புகுந்தால் தங்களுடைய பிரச்சனைகளை நாடி, பிரச்சனைகளுக்காக உங்களை நாடி வரும்போது இந்த தொழிலாளர்களுக்கு உங்களால் முடிந்த சேவைகளையும் உங்களால் முடிந்த பாதுகாப்பையும் வழங்குவீர்கள் என்ற நம்பிக்கையிலே தான் எங்களுடைய தொழிலாளர்கள் இந்த நாடுகளிலே கஷ்டப்பட்டு வேலை செய்யும் போது ஏதாவது பிரச்சனை நடந்தால் தூதரகம் எனும் எங்களுடைய அடைக்கலத்தை நாடுவது. ஏனென்றால் தூதரகத்தை தவிர வேறு எதுவும் அவர்களுக்கு அடைக்கலம் இல்லை. முதலாவதாக வெளிநாடு வாழ் தொழிலாளர்களுக்காக, தொழிலாளர்களின் பிரச்சனைகளுக்காக நியமிக்கப்பட்ட நீங்கள் இந்த தொழிலாளர்களுக்கான சேவைகளை மட்டுமே ஆட்ட வேண்டும். அதையும் தாண்டி ஒரு சில சமயங்கள் சிலர் தங்களுடைய முழு பங்களிப்பையும் ஆற்றல்களையும் வெளியில் இருக்கக்கூடிய எத்தனையோ பேருக்காக செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அது முற்றிலுமே தவறு. அதே போல் அது நிறுத்தப்படணும். ஏஜெண்டுகளாக இருக்கலாம், புரோக்கர்களாக இருக்கலாம், வியாபாரிகளாக இருக்கலாம், அனைவரும் கேட்டுக்கு வெளியே தேவையானவர்கள் மட்டும்தான், அதுவும் ஏதாவது தேவை இருந்தால் அது தேவை சரியான முறையிலே சட்ட ரீதியாக இருந்தால் பூர்த்தி செய்து கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் மட்டுமே வழங்கப்பட வேண்டும். அதையும் தாண்டி முக்கியமாக நான் குறைஞ்சது ஒரு என்னுடைய ஃபோன் கேட்டகரியில் ஒரு S20 அல்ட்ரா, 22 அல்ட்ரா, 23, 24 இந்த கேட்டகரியில் ஃபோன் யூஸ் பண்ண நேரத்தில் இருந்தே நான் தூரத்தில் இருந்து நிறைய தடவை ஜூம் பண்ணி வீடியோ ஃபோட்டோஸ் எடுத்து வச்சிருக்கிறேன். யார் தெரியுமா? எம்பசிக்கு முன்னால் இருக்கிற சில புரோக்கர்ஸ்களை தொடர்ந்து ஒவ்வொரு டேட்லையும் நான் அந்த வீடியோஸ் என்கிட்ட இருக்குது. ஒவ்வொரு டேட்லையுமே நான் எடுத்த வீடியோக்களில் ஒரே முகங்கள் முன்னாடி நிற்குது. யார் அது?
எம்பசிக்கு முன்னால் நிற்கக்கூடியவர்கள் யார்? எம்பசியுடைய அதிகாரிகளா? எம்பசியினுடைய சேவை ஆட்களா? எம்பசிக்கு முன்னால் எதுக்காக இத்தனை பேர் தொடர்ந்து நிற்கிறாங்க? முதல்ல இது கவனிக்கப்பட வேண்டிய விடயம். அடுத்ததாக தூதரகத்துக்குள்ள நுழையும் போது சிலர் வாசல்ல வச்சு நிறைய பேரோட பேசுறாங்க. அந்த நுழைவாயிலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு சிலர் 478 தினாருக்கான எக்ரிமெண்ட்டை நாங்கள் 300 தினாரில் முடிச்சு கொடுக்குறோம், 250 தினாரில் முடிச்சு கொடுக்குறோம் அப்படின்ற டீல் பண்ணக்கூடிய ஒரு சிலர் இருக்கிறாங்க. ப்ரூஃப் இருக்குது, எல்லாமே எவிடன்ஸோடு இருக்குது. விரைவில் புதிய தூதுவர் வந்த பிறகும் இந்த ஆட்டம் நிறைவடையவில்லை என்றால் இது கடைசியில் சம்பந்தப்பட்ட இந்த நாட்டு அதிகாரிகளிடம் நிச்சயமாக ஒப்படைக்கப்படும். ஏன்னா இது இப்போ 478 தினார் எம்பசி கிடைக்குதுன்றது அது எங்களுடைய நாட்டுக்கு கிடைக்கக்கூடிய பணம். அதே பணத்தை இடையில இவங்க மறித்து அதுக்கு வேறையா டீல் போடுறாங்கன்றது அதை ஒருபோதும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். அதே போல் எங்களுடைய நாட்டுக்கான வருவாய்களை நீங்கள் அதிகரிக்க வேண்டும் அப்படின்னு அனுரகுமார திசாநாயக ஜனாதிபதி அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. அதில் முக்கியமான ஒன்று, எதிர்வரும் காலங்களில் தூதுவராக வரக்கூடிய நீங்கள் முக்கியமான ஒரு விடயத்தை செயல்படுத்தி ஆகணும். எங்களுடைய தொழிலாளர்களுடைய போனஸ் பிரச்சனை. இந்த நாட்டில் சட்ட ரீதியாக வேலை செஞ்சு உங்கள்கிட்ட எடுத்த அந்த எக்ரிமெண்ட்டை வச்சு அவங்க உங்களுடைய காலமெல்லாம் பீரோ கட்டி வேலை செஞ்சுருக்கிறாங்க பல வருட காலமாக. அவங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய போனஸ் சம்பளம் அதை நிச்சயம் பெற்றுக் கொடுக்க வேண்டும். இந்த போனஸ் சம்பளத்தை சொல்லும்போது முக்கியமான ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்தணும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்திருக்கீங்க 120 தினார் சம்பளத்துக்கு எக்ரிமெண்ட்டில் வந்திருக்கிறீங்க. ஒருவேளை உங்களுக்கு 110 தினார், 100 தினார், 90 தினார் இது போன்ற சம்பளங்கள் கிடைத்திருந்தால் உங்களுடைய சம்பளத்தையும் தாண்டி உங்களுக்கு அந்த போனஸையும் சேர்த்து பெற்றுக் கொடுக்க வேண்டும். அதுதான் இந்த நாட்டுடைய சட்ட விதிமுறை. ஆனால் இன்னொன்று நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது உங்களுடைய கவனத்திற்காக தொழிலாளர்களை. நீங்கள் 120 தினார் சம்பளத்துக்கு வாரீங்க, முதல் மாதம் 120 எடுக்கிறீங்க, 2வது மாதம் 3வது மாதத்துலேருந்து கடைசி வரைக்கும் உங்களுக்கு ஒரு வேலை 140 தினார் மேனிக்கு தான் சம்பளம் கொடுத்துருக்காங்க உங்களோட வேலை நல்லம் அப்படின்றதால. அந்த நேரத்தில் நீங்கள் உங்களுடைய போனஸை கோர முடியாது என்பதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு 20 தினார் மேனிக்கு அவங்க அதிகமாக சம்பளம் கொடுத்துருக்காங்க அந்த எக்ரிமெண்ட் கால பீரியட்டுக்குள்ளேன்னா அந்த காலகட்டத்துக்குள்ளே நீங்கள் வாங்கின அந்த சம்பளம் எக்ஸ்ட்ரா வாங்கினது போனஸுக்கு சமமாகும். சில வீடுகளில் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, கொடுத்தா வாங்கி கொள்ளலாம், கேட்டு பார்க்குறது உங்களுடைய கடமை. ஆனால் லீகலாக எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்க முடியாது. நீங்கள் 20-30 தினார் அதிகமாக அவங்கள்ட்ட வாங்கியிருந்தீங்கன்னா எக்ரிமெண்ட் காசை விட. அப்படி இல்லாமல் எக்ரிமெண்ட்டுக்கு கம்மியாக வாங்கியிருந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய சம்பளத்தையும் உங்களுடைய எக்ரிமெண்ட்டுக்கு காலத்துக்குள்ளே இருந்த நீங்கள் செஞ்ச போனஸையும் வேலை செஞ்சதுக்கான ஒரு வருடத்துக்கு ஒரு மாதத்துக்கான போனஸையும் பெற்றுக் கொடுக்க முடியும். அது லீகலாகவே இங்கே இருக்குது. அதே போல் மிக முக்கியமான ஒரு விடயம், போனஸ் என்பது இந்த நாட்டில் எங்களுடைய தொழிலாளர்களுக்கு கிடைக்க வேண்டிய பணம் மட்டுமல்லாது எங்களுடைய நாட்டுக்கு வரக்கூடிய பல பில்லியன் மில்லியன் டாலர்கள் என்பதையும் எங்களுடைய சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மற்றும் எங்களுடைய அரசாங்கம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதே போலதான் எங்களுடைய தொழிலாளர்களுக்கான மிக முக்கியமான ஒரு தேவையாக இந்த நாட்டில் இருக்கிறது. இந்த நாட்டிலே எங்களுக்கு ஒரு தொடர்பு கொள்வதற்கான எந்த ஒரு சூழ்நிலையும் வாய்ப்பும் இல்லை தூதரகத்தோடு. அதாவது முக்கியமாக ஒரு மாதத்திலேயோ அல்லது 2 மாதத்திலேயோ இந்த நாட்டுக்கு புதிதாக வரக்கூடிய தொழிலாளர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள், எதிர்கொள்ளும் இன்னல்கள், துன்பங்கள் இது பற்றி நிச்சயமாக உங்களிடம் தெளிவுபடுத்துவதற்கும் தெரியப்படுத்துவதற்கும் நிச்சயமாக ஒரு தொலைபேசி இலக்கம், அதுவும் வாட்ஸ்அப் மூலம் அழைப்பு விடுக்கக்கூடிய தொலைபேசி இலக்கம் நிச்சயமாக நிறுவ வேண்டும். ஆனால் இந்த தொலைபேசி இலக்கமானது ஏதாவது ஒரு எமர்ஜென்சி, அதாவது மிகவும் அவசரமான சூழல் வரும்போது மட்டும் உபயோகிப்பதாக இருக்க வேண்டும். அதை நீங்களும் பார்வையாளர்களை நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீட்டு பிரச்சனை, காணி பிரச்சனை, ஏதாவது டவுட்டு கேட்கணும், கிளியர் பண்ணணும், பாஸ்போர்ட்டை பற்றி விசாரிக்கணும், எக்ரிமெண்ட்டை பற்றி விசாரிக்கணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் நார்மலாக காண்டாக்ட் பண்ணுற நம்பர்லேயே காண்டாக்ட் பண்ணலாம் வேலை நேரங்களில். அதை அடுத்து ஏதாவது ஒரு எமர்ஜென்சி, உயிருக்கு ஆபத்து, பாலியல் தொல்லை, ரூமில் அடைச்சி வச்சுருக்காங்க, பல நாளாக சாப்பாடு இல்லை, மிச்சம் பெரிய டிப்ரெஷனில் பிரச்சனையில் இருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு அந்த எமர்ஜென்சி நம்பரை உபயோகிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். அப்படி இல்லாமல் தேவையில்லாத விடயங்களுக்கு தயவு செய்து அப்படி ஒரு நம்பர் எங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கணும். கொடுத்த பிறகும் நீங்கள் அந்த மாதிரி அழைப்புகளை விடுத்து அவங்களுக்கும் அதை இன்னும் ப்ரெஷர் பண்ணாதீங்க.
அதையும் நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கொள்கிறேன் பார்வையாளர்களே. அதே மாதிரி இலங்கை தூதரகம் நிச்சயமாக இதை செயல்படுத்தணும். ஏன்னா புதிதாக வரக்கூடிய தொழிலாளர்கள் ஏதாவது எமர்ஜென்சின்னா 112க்கு அடிக்க சொல்லுவாங்க. ஆனால் 112க்கு அடித்து ஆங்கிலமும் தெரியாது அரபியும் தெரியாது என்பது எந்த மொழியில் அவங்கக்கிட்ட அவங்களுடைய பிரச்சனைகளை எத்தி வைப்பாங்க. அப்போ எங்களுடைய மொழிகளில் பேசக்கூடிய எங்களுடைய அதிகாரிகள் இருந்தால் தான் எங்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் தெளிவாக சொல்ல முடியும். அதனால் நிச்சயமாக எங்களுடைய இலங்கை தூதரகம் இதற்கு நிச்சயமாக ஒரு தீர்வை பெற்றுக் கொடுக்க வேண்டும். அதே போல தொழிலாளர்களுடைய பிரச்சனைகளுக்கான சாதகமான பதிலை, அதாவது சாதாரணமாக ஒரு தொழிலாளர் பாதிக்கப்பட்டிருக்கிறாரு, 100% பாதிப்பு இவர் பக்கம்தான் இருக்குது. கஃபீல் பொய்யான கேஸையோ பொய்யான வழக்கையோ போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரியான சூழல்ல நிச்சயமாக தொழிலாளர்களுடைய பிரச்சனைகளுக்கு 100% நியாயத்தையும் தீர்ப்பையும் பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதையும் எங்களுடைய அதிகாரிகளிடம் நாங்கள் முக்கியமாக கோரிக்கை வைக்கின்றோம். அதே போல இன்னொரு முக்கியமான விடயம் என்னன்னா, இந்த நாட்டை பொறுத்த வரையில இந்த நாட்டில் வழக்கறிஞர்கள், அதாவது பவர் ஆஃப் பட்டாணி வழங்குறதுக்கு நிறைய பேரால முடியாது. இந்த நாட்டில் வழக்கறிஞர் பிடிக்கிறதுக்கு நிறைய பேரால முடியாது. அதனால நிச்சயமா தூதரகம் பவர் ஆஃப் பட்டாணி எடுக்கிறதுக்காக ஒரு லோயரை நிச்சயமா நிறுவனம், ஒரு சட்ட வல்லுனர் நிச்சயமா எங்களோட இருக்கணும். அதே போல மிக முக்கியமான விடயம், இந்த நாட்டில் வாதாடுறதுக்கு இல்லாட்டியும் எங்களுக்காக எங்களுடைய பிரச்சனைகளை எத்தி வைக்கக்கூடிய ஒரு சட்ட வல்லுனர் நிச்சயமா இருக்கணும். அதே போல தூதரகத்துக்கு தேவையான அதிகாரிகள், இப்ப நிறையவே பாத்தீங்கன்னா பிரச்சனை இருக்கிறது அதிகாரிகள் இல்லாத பிரச்சனை. இப்போ தூதுவரே இப்போதான் வராரு, இன்னும் எத்தனை அதிகாரிகள் தேவை, டிரான்ஸ்லேட்டர் தேவை, டிரைவர்ஸ் தேவை, முக்கியமான சில ஸ்டாஃப்ஸ் தேவை. இது எல்லாமே இது அனைவருமே நிச்சயமாக விரைவில் எங்களுடைய அரசாங்கம் அவங்களுக்கு கொடுக்க வேண்டும். அவங்களுடைய தேவைகள் என்னையோ அதையும் பூர்த்தி செய்ய வேண்டும். அதே போல் அந்த நேரத்தில் எங்களுடைய அரசாங்கம் எல்லாவற்றையும் வழங்கிய பிறகும் எங்களுடைய அதிகாரிகளுடைய நடவடிக்கைகளில் பிழைகளோ ஏதாவது ஒரு தவறுகளோ இருந்தால் நிச்சயமாக சோசியல் மீடியாக்கள், சமூக ஊடகங்கள் என்ற ரீதியில் வெளிநாடுகளில் வேலை பார்க்கும் தொழிலாளர்களுக்காக என்றும் குரல் கொடுக்கும் எங்களுடைய பணிகளில் நிச்சயமாக நாங்கள் எங்களுடைய சமூக ஊடகங்களில் உங்களை பற்றிய தவறுகளை நிச்சயம் வெளிச்சத்துக்கு கொண்டு வருவோம். அதையும் இந்த இடத்தில் ஞாபகப்படுத்திக் கொள்ள விரும்புகின்றேன். தயவு செய்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உங்களுடைய அதிகாரத்தை இந்த தொழிலாளர்களுக்காக நல்ல வழியில் பயன்படுத்துங்கள். தயவு செய்து யாருமே தேவையில்லாத ஒருவருடனோ அல்லது உங்களுடைய சுய லாபத்துக்காகவோ உங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்த வேண்டாம். ஏனென்றால் நீங்க பயன்படுத்துகிற ஒவ்வொரு அதிகாரத்திலையும் ஒரு சாதாரண குடிமகன், சாதாரணமான தொழிலாளர் ஒருவர் பாதிக்கப்படுவார் என்பதை தயவு செய்து கவனத்தில் கொள்ளுங்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை. அதனால தயவு செய்து முடிந்த வரைக்கும் இந்த புரோக்கர்கள், தரகர்கள், அதே மாதிரி ஏஜென்ட்டுகள், இந்த வியாபாரிகள், வணிகர்கள் அனைவரையும் கேட்டுக்கு வெளியே வச்சு டீல் பண்ணுங்க. ஏதாவது தேவை இருந்தால் மட்டும் அவங்களுடைய தேவைகள் நியாயமானதாக இருந்தால் அந்த தேவைகளுக்குரிய பிரச்சனைகளுக்குரிய தீர்வுகளை பெற்றுக்கொள்ளட்டும். மற்றும்படி நண்பா, மச்சான், ஃப்ரெண்டு இந்த மாதிரி டீலிங்கோட யாரையுமே உள்ள அலோட் பண்ணாதீங்க. அதே மாதிரி வெளியில் இருக்கிற காகங்களை உடனே கிளியர் பண்ணுங்க. இல்லைன்னா காகங்களை வெடி வைத்து துரத்துறதுக்காக குவைத்துடைய போலீஸ் அதிகாரிகள் விரைவில் அங்கு வருவார்கள். அதே மாதிரி தயவு செய்து எங்களுடைய தொழிலாளர்களுக்கான பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வுகளை பெற்றுக் கொடுங்க. அதே மாதிரி தான் முக்கியமாக வரக்கூடிய தூதுவர் இதன் பிறகாவது இந்த மக்களுக்கான சரியான தீர்வுகளையும் சேவைகளையும் செய்வார் என்று நம்புகிறோம். நீங்கள் சேவைகளை சரியாக செய்யுங்க. உங்களுடைய கௌரவத்தை நாங்கள் உச்சத்துக்கு கொண்டு போய் வைப்போம். எங்களால் முடியும், உங்களை மேலே தூக்கி உயரத்தில் வைக்கவும் முடியும், காலையை கீழே போட்டு நசுக்கவும் முடியும். ஏன், நாங்கள் தான் மக்களோடு இணைந்திருக்கிறோம். குறைஞ்சது ஒரு நாளைக்கு 200-300 பேருக்கு மேலே நான் என்னுடைய மெசஞ்சரில் ரிப்ளை கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். ஏன், அவங்க கேட்குற ஒவ்வொரு கேள்வியும், ஒவ்வொரு டவுட்டும் ஒவ்வொருவரும் தூதரகத்தில் கேட்க வேண்டிய கேள்விகள், ஒரு அதிகாரிகிட்ட கேட்க வேண்டிய கேள்விகள். சாதாரணமான ஒரு யூடியூபர்கிட்ட, ஒரு சோஷியல் மீடியாவில் உள்ள ஒருவர்கிட்ட கேட்குறாங்கன்னா அது அதிகாரத்துடைய வீக்னஸ், அதாவது அதிகார மட்டம் ரொம்பவும் தாழ்ந்து போய் இருக்குது அப்படின்றது தான் அதுக்கான அர்த்தம். எங்களை நாடி வராமல் இனிமேல் உங்களை நாடி வரணும், நீங்கள் எல்லா நியாயத்தையும் அவங்களுக்கு சரியாக பெற்றுக் கொடுக்கணும் அப்படின்றது தான் எங்களுடைய முக்கியமான கோரிக்கை. நிச்சயமாக நீங்கள் உங்களுடைய சேவைகளை சரியாக செய்தால் நிச்சயமாக உங்களுக்கு எங்களுடைய சல்யூட்டும் இருக்கும், எங்களுடைய தலைக்கு மேலும் நீங்கள் இருப்பீர்கள். நாங்கள் நினைக்கின்றோம் எதிர்வரும் காலங்களிலேயாவது எங்களுடைய அதிகாரிகள் சரியான சேவைகளை சரியான நேரத்தில் மக்களுக்கு வழங்குவார்கள் என்றும், அப்படி வழங்காத பட்சத்திலும் எங்களுடைய சமூக ஊடகங்களூடாக நிச்சயம் நாங்கள் உங்களுடைய குறைகளையும் உங்களுடைய நிறைகளையும் வெளியில் கொண்டு வருவோம்.
நீங்கள் சரியான சேவை செய்யுங்க, உங்களை நாங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணுவோம், கௌரவிப்போம். அதே மாதிரி நீங்கள் எந்த ஒரு தவறு செஞ்சாலும் அதையும் மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டுவோம், உங்களுக்கும் அதை சுட்டி காட்டுவோம் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அனைத்து அதிகாரிகளும் சரியான முறையில் நடந்தால் நாங்களும் சரியான முறையில் நடப்போம். எங்களுடைய அனைத்து பிரச்சனைகளுக்கும் விரைவில் எங்களுடைய அரசாங்க அதிகாரிகள் நல்ல தீர்வுகளை பெற்றுக் கொடுப்பார்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம். இன்ஷா அல்லாஹ் அந்த நம்பிக்கையினோட விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பான அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். கவனமாக இருங்க.